மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது அவர்களது சம்பளத் தொகையின் குறிப்பிட்ட மடங்கு போனஸாக வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது தீபாவளி போனஸ் வழங்குவதற்கான அறிவிப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நேற்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கான போனஸ் பற்றிய முடிவு செய்யப்பட்டது. ரயில்வே ஊழியர்களை ஊக்கப்படுத்தி செயல்திறனை மேம்படுத்த உதவும் வகையில் ரயில்வே ஊழியர்களின் சிறந்த செயல்திறனை பாராட்டி 78 நாட்கள் சம்பளத்தை போனஸாக வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே ஊழியர்களுக்கு துர்கா பூஜை, தசரா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்த போனஸ் வழங்கப்படும். இந்த ஆண்டும் 78 நாட்கள் சம்பளம் 11.72 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸாக வழங்கப்படுகிறது. இதற்காக ரூபாய் 2028 கோடி ஒதுக்கப்படுகிறது. மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவை அடுத்து ரயில்வே துறையில் பணிபுரியும் அனைத்து தரப்பு ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தண்டவாள பராமரிப்பாளர்கள், லோகோ பைலட்ஸ், ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ், மேற்பார்வையாளர் மற்றும் தொழில்நுட்ப கோளாறு நிபுணர்கள் ஆகியோருக்கு போனஸ் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு ரயில்வே யூனியன்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 6வது ஊதிய குழுவை மையப்படுத்தி போனஸ் வழங்குவதற்கு பதிலாக 7வது ஊதிய குழுவை மையப்படுத்தி போனஸ் வழங்க வேண்டும் என்று அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். ரயில்வே துறையில் இயங்கும் அகில இந்திய ரயில்வே பணியாளர்கள் கூட்டமைப்பு, சிக்னல் பொறியாளர்களின் இந்திய ரயில்வே சேவை கூட்டமைப்பு ஆகியவை தற்போதைய போனஸ் கணக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அது தற்போதைய ஊதிய அளவில் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் 6வது ஊதியக்குழு அடிப்படையிலான போனஸ் பெற்று வருகிறோம். போனஸ் தொகை ரூபாய் 17,581 இருந்தாலும் அது ரூபாய் 7,000 கணக்கிடப்படுகிறது என்றும் 7வது ஊதியக்குழு அடிப்படை ஊதியத்தை ரூபாய் 18,000 உயர்த்தியதில் இருந்து இனி அது பொருந்தாது என்றும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். புதிய ஊதிய அளவுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் போனஸ் தொகை ரூபாய் 46,159 இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டுள்ளனர். கோவிட் பெருந்தொற்று உள்ளிட்ட கடினமான சூழல்களிலும் ரயில்வே ஊழியர்கள் அயராது உழைத்த நிலையில் அவர்களுக்கு உரிய போனஸ் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.